அர்ஜுன், இப்போ நம்ம எங்க தான் போறோம்? ரொம்ப நேரமா இப்படியே உட்கார்ந்துட்டு வரோம். எங்கன்னு எதுவும் சொல்லாம போயிட்டே இருக்க. கொஞ்சம் பொறுமையா இரு புஜ்ஜி, நான் சொல்றேன். இதோ பக்கத்துல வந்துட்டோம். என்ன எல்லாரையும் வர சொன்னா இன்னும் அவங்க எல்லாம் வரவே இல்லை. காலங்காத்தால என்னை இப்படி எழுப்பி கூட்டிட்டு வந்துட்டு போயிட்டே இருக்க. எனக்கு தூக்கமா வருது அர்ஜுன். மாயக்கா, நீங்களே வந்துட்டீங்க. இந்த ஸ்வேதா இன்னும் ஆளே காணோம். எப்ப பார்த்தாலும் லேட்டா வர்றதும் இல்லாம வந்துட்டு சீன் வேற போடுவா. இப்படி ஏர்லி மார்னிங் எங்களை எதுக்கு அர்ஜுன் கூப்பிட்டா? புஜ்ஜி சொன்ன மாதிரி I'm also feeling very sleepy. What வெண்ணிலா, ஏதாவது சொல்லு. அர்ஜுன் எதுக்கு என்ன கூப்பிட்டான்னு தெரியும் ரோசி, அதனால தான் நான் சைலண்டா இருக்கேன். பசங்களா, எல்லாரும் வந்துட்டீங்களா? ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு தான் அர்ஜுன் கிட்ட சொல்லி உங்களெல்லாம் வர சொல்லியிருந்தேன். இந்த ஸ்வேதா வரும்போது வரட்டும், அவளுக்குலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. வெண்ணிலா, நீயாவது சொல்ல என்ன விஷயம்னு. நீ ஏன் கூட தான் இருக்க, எனக்கே தெரியல. இந்த ஸ்வேதா நான் கிளம்பும் போது சாப்பிட்டுட்டு வரேன்னு சொன்னா, இன்னும் ஆளை காணோம். எல்லாரையும் காலையிலே வர சொல்லிட்டு எதுக்கு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏ புஜ்ஜி, உன்னை நான் வெயிட் பண்ண தானே சொன்னேன். நான் சாப்பிட்ற வரைக்கும் ஒரு 5 minutes வெயிட் பண்ண முடியாது? ஆமா, இவ்வளோ காலங்காத்தால எதுக்கு இந்த மீட்டிங்க? சரி, எல்லாருக்கும் எதுக்கு வந்தீங்கன்ற சர்ப்ரைஸை ரிவீல் பண்ணிடட்டுமா? உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ். இப்ப நம்ம எல்லாரும் ஒரு ட்ரிப்பு போறோம். அத பத்தி டிஸ்கஸ் பண்ணதான் உங்க எல்லாரையும் வர சொல்லியிருந்தேன். நம்ம உடனே வேற கிளம்பி ஆகணும், டைம் வேற இல்ல. என்னது, டூர் போறமா? ஐ ஜாலி ஜாலி. இது வரைக்கும் நாம டூரே போனதில்ல. இருடி புஜ்ஜி, என்னையா விட்டுட்டு வர? உனக்கு இருக்கு இந்த டூர்ல. வாட் இஸ் திஸ் அர்ஜுன்? இப்படி சடனா ட்ரிப் பிளான் பண்ணிருக்க. நாங்க எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை. எஸ் ரோசி, நேத்திக்கு ஈவினிங் ப்ரௌனியும் வெனிலாவும் இதை பத்தி பேசிட்டு இருக்கும் போதுதான் எனக்கு இந்த ஐடியா வந்துச்சு. அவங்க 2 பேரும் தமிழ்நாட்டில் இருக்கிற டூரிஸ்ட் ஸ்பாட் பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நம்மளும் எங்கேயும் ட்ரிப்பு போகாததுனால இது ஒரு சான்ஸா இருக்கும்னு நான் டிசைட் பண்ணேன். மார்னிங் ஏர்லியரா உங்களெல்லாம் கூப்பிட்டா நீங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்ப கரெக்டா இருக்கும்ல, அதனால சீக்கிரம் வர சொன்னேன்.